பசங்களா, நம்ம எல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் தெரியுங்களா? பீச்சில் தான் இருக்கோம். அந்த பீச்சில் இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம். இதுதான் காம்படிஷன். உங்களுக்கு யார் நல்லா வீடு கட்டுறீங்கன்னு பார்க்கலாம். இல்லை, எல்லாருமே சேர்ந்து கட்டுங்களேன். என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆமாம் பசங்களா, எல்லோரும் சேர்ந்து வீடு கட்டுங்க. நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம். டேடி மம்மி ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீங்களாக தான் வீடு கட்டணும். சரி டேடி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து வீடு கட்டுறோம். ஆனால் எங்களுக்கு எப்படி கட்டுறது ஃபஸ்ட்டு சொல்லி தரீங்களா? தோமா இப்படி தாம்மா கட்டணும். நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று கட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் கட்டணும். சரிங்களா? சரி டேடி, இதே மாதிரி நாங்களும் கட்டட்டுமா டேடி? ஃபஸ்ட்டு இதில் விளையாடுங்கம்மா, அப்புறமா நீங்கள் போய் உங்களோட கேசல் கட்டுங்க. சரி டாடி. எல்லாரும் ஜாலி பண்ணுறதுக்காக பீச் வந்துருக்கோங்க நினச்சிங்கன்னா போய் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டேய், இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாடா இவன். இந்த பால்ஸை வச்சு அவன் வாய மூடடி மோதும். எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணு, நல்லது பண்ணுன்னே சொல்லிகிட்டு இருப்பாள். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏண்டி பண்ணணும் அதெல்லாம்? ஆமாண்டி, இவன் பேச்சை கேட்கவே மாட்டாடி. போய் வா, தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நம்ம இப்போது பால் விளையாடலாம். மம்மி மம்மி எனக்கு எல்லோ கலர், மம்மி எனக்கு ப்ளூ கலர், மம்மி எனக்கு ரெட் கலர், மம்மி எனக்கு எனக்கு தான் இல்லை, மம்மி மம்மி எனக்கு தான் எல்லோ. பசங்களா, சண்டை போடாமல் விளையாடுங்க. எல்லாருக்கும் பால் காமன் தான். யார் வேணாலும் எதனா எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ பீச்சில் காற்று ரொம்ப அடிக்குதுல்லடி, பாருடி, முடியெல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கு. நான் மேலே உட்காந்துக்கிறேன்டி. ஏய், நான் இக்கறேன்டி, ஏன்டி நீ? ஏன்டி இப்படி பண்ணுற? நானும் உட்காரல, நீயும் உட்காரல, சரியா? போ. பசங்களா, சண்டை போடாமல் விளையாடுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருக்குங்களா? அம்மு, நீ வா, நம்ம 2 பேரும் வேறு வேலை பார்க்கலாம். இவங்க வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கட்டும். இவங்க இருந்தாலே ஒரே ஹெட்டேக் தான். நான் வரேங்க. ஏய், என்னடி அம்மா அப்பா போகிறாங்க? அவங்க போக மாட்டாங்கடி, பக்கத்துலேயே நின்று பார்ப்பாங்கடி. ஆனால் நம்மக்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இது தெரியாதாடி? ஏய் ஆமாண்டி. சரி, இவர் எப்படி இந்த வீடு கட்டினாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்டி. எப்படி வீடு கட்டினார்னா, ஃபஸ்ட்டு இந்த சாண்ட் எடுத்து ஒரு இடத்துல போட்டுக்கணும்டி. அப்புறமா அந்த சாண்டை தண்ணி ஊற்றணும்டி. தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றும் சேர்க்கணும். சேர்த்தா நமக்கு ஒரு வீடு மாதிரி கிடைக்கும். இந்த வீடு மாதிரி கிடைக்கிறதுல நம்ம வீடு சொல்லிக்கும். அதில் தான் இவ ஏறி ஏறி விளையாண்டா. ஏய், நான் ஏறலடி, நீ தாண்டி ஏறின. ஏய், நான் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். சரி, இப்போது நம்ம கட்ட ஆரம்பிப்போமா வீடு? ஏய், இந்த வீட்டில் தானடி டேடி விளையாட சொன்னார். அப்புறம் என்னடி கட்டலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. டேடி சொல்லிட்டாருன்னா பேச்சு கேட்கணும். ஏய் ஆமாண்டி, நானும் இந்த மாதிரி தாண்டி சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இவன் கேட்கவே மாட்டேங்கிறாடி. இவளுக்கு பீச் வந்தாலே இப்படி தான் ஆகிடும். ஏய், நான் என்ன சொன்னேன்னா, அப்பா கட்டின வீட்டில் விளையாடலாம், அதோடு சேர்த்து இன்னொரு வீடு கட்டிக்கலாம். நம்ம கேட்டால் நம்ம கட்ட வீடுன்னு சொல்லிக்கலாம். அதில் என்ன இருக்குது? இப்போது நம்ம அப்பா அதை கட்டின வீடு தானே, இதில் தப்பு இல்லையே. கரெக்டாக தான் சொல்கிறா அவள். இருந்தாலும் நம்ம கேம் விளையாட ஆரம்பிப்போமா? இந்த பால்ஸை வச்சு என்ன விளையாடலாம்? இந்த பால்ஸை வச்சு கேட்ச் விளையாடலாமா? ஏய், அம்மாவும் அப்பாவும் அங்கே நின்று லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, தெரியுதா? ஏய் ஆமாண்டி, நல்லா அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி தாண்டி லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கடி. ஆமாண்டி, மிஸ் கூட ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பிச்சிட்டா மிஸ்ஸு. நல்லது, நல்ல அட்வைஸு, நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பாப்பா இவ. சரி, நான் ப்ளூ பால் அவங்ககிட்ட தூக்கி போடுறேன், நீ எனக்கு ரெட் பால் போடுறியா? ஏய் இருங்கடி, மிஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஐயோ, விட மாட்டா போலையே இவ. அம்மா வந்து நமக்கு அங்கேருந்து ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கை காட்டுறாங்க பாரு.
இல்லடி, அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க எதையோ காட்டி. சரி, நான் உங்ககிட்ட ஸ்ப்ரெட் லவ்னு சொன்னேன்ல, அது என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும். அன்புனா என்ன தெரியுமா? அன்புனா நம்ம எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அப்படின்னா இப்போது இந்த வீடு நாம் 4 பேர் சேர்ந்து கட்டி அம்மா அப்பாவுக்கு தந்தோன்னா அவங்க ஹாப்பி ஆவாங்கள்ல. ஆனால் அம்மா அப்பா திருப்பி நமக்கு பீச்சில் டாய்ஸ் வாங்கி தருவாங்கன்னு எதிர்பார்க்காம செய்யணும். அதுதான் லவ், அதுதான் ட்ரூ லவ். ஓ, அப்படியா? எங்களுக்கெல்லாம் தெரியாதுடி, நீ தான்டி சொல்லியிருக்க. ஆமாம், 4 பேர் ஒரே மிஸ்ஸுக்கிட்ட தான் கற்றுக்குறோம், நீ மட்டும் எப்படி கரெக்டாக இப்போ சொல்கிற? ஏய், இது எல்லாருக்கும் தெரியும்டி, ஆனால் யாரும் டீட்டெயிலாக போய் பார்க்க மாட்டாங்களா, அதனால அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும்னு படிப்பேன், அதனால ஈஸியாக என்னால் படிக்க முடியுது. ஆனால் நீங்கள் எல்லாருமே மிஸ்ஸு சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு விட்டுறீங்களா, அதனால தெரிய மாட்டேங்குதுடி. மிஸ்ஸு சொல்கிறாங்களோ இல்லையோ, இவ எப்போ பார்த்தாலும் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுறேனே, இவ ரொம்ப நேரம் நம்ம வீட்டில் லேப்டாப் முன்னாடி உட்காந்து படி இதுதான் பண்ணுறா போல். ஆமாம், இந்த பீச்சில் அதெல்லாம் எப்படி வருது தெரியுமா? அப்பா கிட்ட கேட்டதுக்கே அவர் சொல்லலை, நீ எப்படி சொல்கிற? இதெல்லாம் ஓவர்டி, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. எனக்கும் தெரியாது, இல்லைன்னா நானும் அப்போவே சொல்லியிருப்பேன்ல. இன்னைக்கு போய் நைட்டு அதுதான் படிக்கணும்னு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. நம்ம கேசல் கட்டணும், ஆனால் அதை இப்போ இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் கைஸ்.